வணக்கம். ஊழியர்கள் சார்பாக பங்குனி உத்திர திருவிழா 5/4/2012 40வது வருடமாக கொண்டாடுகிறோம். இது எனது தந்தையார் திரு விஸ்வநாத ஐயர் 1972ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இந்த பங்குனி உத்திரம் 40வது வருடம். அவரின் சார்பில் உங்கள் எல்லோரையும் வருக வருக என பங்குனி உத்திர திருவிழாவுக்கு முன்னாடி இன்விடேஷன் மூலம் முருகனடியார்கள் சேனல், இந்த சேனல் மூலியமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நேரில் வர முடியாதவும் எல்லா நண்பர்களையும் அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் பக்தி மார்க்கத்தோடும் எல்லாரும் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இந்த முருகனடியார் சேனல் கடந்த 3 வருடமாக என் தந்தையார் சார்பில் ஆரம்பித்திருக்கிறேன். மேலும் இந்த சேனல் மூலம் இதுவரைக்கும் 1,30,000 பக்த கோடிகள் என்னுடைய 207 வீடியோக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதன் மூலம் சிறிய துண்டாகிய இந்த பணியை நான் செய்து வருகிறேன். எல்லோரும் முன்போலவே தாமரை மலர்கள் 6 என்ற பாட்டின் மூலம் உங்களுக்கு முருகனடியார்கள் சார்பில் இன்விடேஷன் அனுப்பியிருக்கிறேன். இருப்பினும் இந்த இன்விடேஷன் மடலை உங்களுக்கு சமர்ப்பித்து அச்சாலீஸ்வரர் ஆலயம், அரண்மனைக்காரத்தில், சென்னை 1 சண்முகர் பங்குனி உத்திர திருவிழா 40ஆம் ஆண்டு. இதுதான் முதலில் எனது தந்தையார் சண்முகரை பிரதிஷ்டை பண்ண போது எடுத்த படம். இதே தான் 40 வருடமாக போட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த படத்தின் கீழ் மேல் உள்ள வஸ்திரம் எனது தாயார் கொடுத்து, வஸ்திரத்தை கொடுத்து அதன் மேல் முருகரை உட்கார்த்து வைத்தார். நினைப்பது நடக்கும், கேட்பது கிடைக்கும். இதுதான் முருகனடியார்கள் ஸ்லோகம். சண்முகரை வந்து பால்குளம் எடுத்து காவடிகள் எடுத்து வழிபடுவோருக்கு எல்லா நலகௌரம் 40 வருடமாக நடந்து வருகிறது. இது கண்கூடான உண்மை. அன்று மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பால்குளங்கள் காவடிகள் எடுத்து கச்சாலீஸ்வர அக்ரஹாரம் என்ற அக்ரஹாரத்தை வலம் வந்து முருகருக்கு பாலாபிஷேகம் செய்தோம். இது 40வது வருடம், மிக விசேஷமான வருடம். இந்த கோவிலில் ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள் வந்து கதா காலட்சேபம், பக்தி பாடல்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர், இன்று பெரிய அளவில் இருக்கும் தாமல், வரதராஜன், பெருந்தேவி, ராமகிருஷ்ணன் 3 சின்ன குழந்தைகளாக பால்ய பருவத்தில் நல்ல ஸ்லோகங்களுடன் கதா காலட்சேபம் செய்து நல்லபடியாக நடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அந்த ஸ்லோகங்கள் சொன்னது கச்சாலீஸ்வரர் சண்முகர் முன்னாடி சொன்னதால் அவர்களும் இன்றைய நிலவில் பெரிய லெவலாக இருக்கிறார்கள். கிருபானந்த வாரியார் ஏகப்பட்ட மார்க்கம் பக்தி மார்க்கத்தில் கதா காலட்சேபம் செய்திருக்கிறார்கள். கீரன், முகுந்தன், ராதாகிருஷ்ணன், எண்ணிலடங்கா பக்தி பொற்றொழிவுகள் நடந்திருக்கிறது இந்த ஆலயத்தில். எப்பொழுதும் பங்குனி உத்திரத்துக்கு முன்னால் திரு கே வீரமணி முதலில் அவர் சாதகம் பண்ணிய கோயில் இத்திருக்கோயில் கச்சாலீஸ்வரர் கோயில். அவர் எப்பொழுதும் பங்குனி உத்திரத்துக்கு முன்னால் அவருடைய கச்சேரி தான் இருக்கும். இது என் தகப்பனார் ஆரம்பித்து வைத்தது. அதன் பிறகும் இன்று வரைக்கும் அவருடைய பிள்ளைகள் தலையெடுத்த பிறகும் முதல் நாள் திரு கே வீரமணி ராஜு நவ் இப்பொழுது பக்தி பாடல்களை அருமையாக பாடி வருகிறார். இந்த இன்விடேஷன் 2வது பக்கம் உங்கள் கவனத்திற்கு. 4/4/2012 திரு கே வீரமணி ராஜு அவர்களின் 7 மணிக்கு கச்சேரி நடைபெறுகிறது.
மறக்காமல் அனைவரும் வந்து திரு வீரமணி ராஜுவின் இன்னிசை பக்தி பாடல்களை கேட்டு மகிழ்வோம். 5/5 பங்குனி உத்தர திருநாள். முன் சொல்றது போலவே ஏகப்பட்ட பக்திமார்கள் எல்லோரும் பால் குடம் காவடி ஏந்தி முருகரை வணங்கி எல்லோரும் வழிபடும் நாள் பங்குனி உத்தர திருநாள். அன்று 10,000 பேருக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எல்லாம் வல்ல முருகனின் பேரருளால் அன்று பால் காவடிகள், பால் குடங்கள், மலர் குடங்கள் எல்லாம் கச்சாலீஸ்வரர் அக்ரஹாரத்தை வலம் வந்து சண்முகருக்கு பாலபிஷேகம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பாலபிஷேகம் மட்டும் நடைபெறும். இது பெரிய விசேஷம். இந்த பங்குனி உத்தரத்தில் எந்த கோயிலிலும் இந்த மாதிரி 1 மணி நேரம் பால் அபிஷேகம் நடைபெறாது. பாலபிஷேகத்துக்கென்றே அன்று மட்டும்தான் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்ற அபிஷேகங்கள் எல்லாம் முன்னாலே செய்துவிடும். மறுநாள் வழக்கம் போல் சாந்தி அபிஷேகம் 6ஆம் தேதி மன்வருக்கு சாந்தி அபிஷேகம் நங்கநல்லூர் மகளிர் கோயில் திருப்புகழ் இசையுடன் நடைபெறுகிறது. எல்லாம் வல்ல பேரருள் சண்முகரின் பேரருளால் இந்த பங்குனி உத்தரில் உங்களால் முடிந்த என்னவோ எதுவாயினும் பரவாயில்லை, உங்களால் முடிந்த நற்பொருட்கள் பணமாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, நேரடியாக வந்து கச்சாலீஸ்வரர் ஆலயத்தில் கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியாதவர்கள் என்னுடைய தொலைபேசி எண், கைபேசி எண் 9283598371 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன முடியுமோ அதை செய்யலாம். With blessing of Lord Shanmugar, everything going fine. This is my slogan of life. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லபடியாக நடந்து வருகிறது. சண்முகரை கும்பிட்ட எல்லோருக்கும் நடந்து வருகிறது. உங்களால் முடிந்த நல்ல 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 விஷயங்களை, நல்ல இதுவை, நல்ல விதமான பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து சண்முகரின் பங்குனி உத்திரம் நல்லபடியாக நடக்க நீங்கள் உதவுமாறு கேட்டுக்கொள்வோம். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். நன்றி, வணக்கம்.